சாண்ட்ராவை கொடூரமாக தாக்கிய பார்வதி. இன்னும் ரெட் கார்டு வழங்காமல் பிக் பாஸ் வீட்டிற்குள் பொத்தி வைக்கும் காம கொடூரனாகிய நம்ம காமுகனாகிய அமிர்தனையும் பார்வதியையும் பொத்தி வைக்கும் பிக் பாஸ் வீடு. குழந்தைகள் பார்க்கும் நிகழ்ச்சி கூட என தெரியாமல் இந்த பிக் பாஸ் வீட்டிற்குள் புரியும் அட்டூழியங்கள் செய்யும் காம கொடூரனாகிய அமிர்தன் அண்ட் பார்வதி. பார்வதியின் முகத்தை உடைக்க வந்த திவ்யா. இப்பொழுது மிகவும் மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் சாண்ட்ரா. தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமுச்சு விட்டுருங்க. பிக் பாஸ் தயவு செஞ்சு வெளியே அமுச்சு விட்டுருங்க. இல்லைன்னா வந்து சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 நடத்தாதீங்க. ஒண்ணு அவங்க 2 பேரும் வெளியே அமுச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 நடத்தாதீங்க தயவு செஞ்சு. ஒரு மரியாதை இல்லாம ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம தூக்கி காலால எட்டி உதச்சி இந்த மாதிரி நாய் மாதிரி பண்றாங்க. அறிவில்ல, கேவலமா இல்ல. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹே கனி. நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா எபிசோட் 89ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நேத்து ஒரு கேம் நடந்திருக்கும். அது என்ன கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கொடுத்திருப்பாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஷீல்டு அந்த பக்கத்துல இருக்கிற மற்ற கண்டெஸ்டன்ட் வந்து அந்த ஷீல்டை வந்து இந்த பிளேயர் மேல ஒட்டிட்டாங்கன்னா அந்த பிளேயர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த ஷீல்டை வந்து வெளியே தூக்கி போட்டுறணும். அதான் கேம். அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அவங்க வந்து வின்னுங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்ற நபர் வினோத். ஸோ அந்த டைமிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சபரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரோரா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளை காணா வினோத், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளை விக்ரம்லாம் வச்சு கேம்லாம் முடிச்சிட்டாங்க. பார்வதி கிட்ட வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா போட்டு அமுக்கிறது, கசக்கிறது, புளிகிறது, நசுக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேமே அப்படிதான் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு கேமா விளையாட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்வதி கிட்ட வரும்போதும் பார்வதி அந்த டைம்ல கேமா தான் விளையாண்டாங்க. போட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்வதி எல்லாரும் போலதான் வந்து பார்வதியும் போட்டு நசுக்கினாங்க. அந்த வந்து ஷீல்டை வந்து எடுக்க கூடாத அளவுக்கு வந்து நசுக்கி இந்த கேமை முடிச்சாங்க. பட் அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்வதியை ரொம்ப போட்டு அமுக்கிருப்பாங்க. சோ ரொம்பலாம் இல்ல, எப்போதும் போல நார்மலா மத்த பிளேயர் எப்படி பண்ணாலும் அதே ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து பண்ணாங்க. இந்த கடுப்பை வந்து இந்த பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த எபிசோட 90ல பாத்தீங்கன்னா ஒரு கேம் செட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு 90ல பாத்தீங்கன்னா அதை பத்தி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா என்னை போட்டு நசுக்குனா, சாண்ட்ரா இந்த மாதிரி என்னை போட்டு ரொம்ப பண்ணா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மைண்ட்ல வச்சிருக்கிறதெல்லாம் கமருதீன் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்னை அமுக்கவே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கொடூரமான கேவலமான விஷயங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு கேம் மூலியமா. அந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு கார், சரிங்களா? அந்த ஒரு சின்னோண்டு காருக்குள்ள வந்து ஏகப்பட்ட பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த இருக்கிற 9 கண்டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள போயிட்டு புஷ் பண்ணி உட்காந்துருக்கணுமோ. யார் லாங் டைம் உட்காந்துருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ், யார் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண், இப்படிலாம் சொல்லி வந்து ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 8வது நபருக்கு 8+2 10. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா காருக்குள்ள வந்து வேகமா ஓடி வந்து புஷ் பண்ணி உட்காந்துக்கிட்டு போட்டு நெருக்கிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கேம் மாதிரி தெரியல, ரொம்ப கன்றாவியா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா போட்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, 4-5 பொண்ணுங்க உள்ள உட்காந்துருக்காங்க, பசங்க போறாங்க. கானவினத்தை வந்து டீசெண்டா வந்து தள்ளி உட்காந்துட்டாரு. நம்ம இவரு இருக்காரு பாத்தீங்கன்னா விக்ரம், அவர் வந்து அவரால் ஏறவே முடியல. அந்த நிலைமைக்கு வந்து அவர் வந்து உள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு சைட்ல இருக்காரு. ஏதோ கேம்ல வின் பண்ணா போதுங்கிற, கேம்ல வின் பண்ணா இல்ல கேம்குள்ள இருந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அவர் அப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் போட்டு அமுக்குனல்ல, இன்னும் 3-4 பேர் சேர்ந்து அமுக்குனீங்கல்ல. அந்த சுபிக்ஷா பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போய் உட்காந்துட்டாங்க, லாஸ்ட்ல போயிட்டு படுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, லாஸ்ட்ல போய் படுத்துட்டாங்க. நம்ம சாண்ட்ரா பாவங்க அந்த பொண்ணு, சத்தியமா சொல்ற பாவங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா விண்டோ ஓரமா போய் உட்காந்துருந்தாங்க. அவங்க பாட்டு பேசாம பட்டாப்புல உட்காந்துருந்தாங்க. சாண்ட்ரா
அவ்வளவுதான், இந்த ரைட் எடுத்துக்கோங்க, வீடு வந்துடும், இறங்கிக்கிறேன், அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கரும பிடிச்ச பார்வதியும் இந்த மென்டல் பிடிச்ச பார்வதியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காமு என்ற காம கொடூரன் என்கின்ற நம்ம கமுருதினும் அவங்க உட்காந்து அவங்களோட லீலைகளை புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கத்துறாங்க, டேய் இது வந்து கேம்டா, கேம் விளையாண்டு தொலைங்கடா, உள்ளதான் நீங்க ரொமான்ஸ் பண்ணி தொலைக்கிறீங்கன்னா இங்கேயும் தான் ரொமான்ஸ் பண்ணி தொலைக்கிறீங்களாங்கிற மாதிரிலாம் வந்து நாக்கப்படுகிற மாதிரி கேட்டாரு. ஏதோ நாங்க இங்க ரொமான்ஸ் பண்ணி சர்வைவ் பண்ணிக்கிறோம், அப்படியே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம கவனம் எடுத்து கூட அங்க பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு, இது வந்து மக்கள் வெளியே பாக்குறாங்க, கேவலமா பண்ணி தொலையாதீங்கடா எருமைகளா, நீங்க வந்து ஒழுங்கா மூடிக்கிட்டு உங்க கேம் விளையாடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பண்றது தப்பு, சத்தியமா சொல்றேன், இந்த பார்வதியை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாகுது. அந்த மாதிரி எனக்கு வந்து கொடூரமான வெறுப்பாகுது. கேமை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சத்தியமா வெளியே மட்டும் பார்வதியை கண்ணை மாட்டினான். அது இந்த கமுருதீன் இருக்காரு பாத்தீங்களா, கமுருதீன், தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமுச்சு விட்டுருங்க பிக் பாஸ், தயவு செஞ்சு வெளியே அமுச்சு விட்டுருங்க. இல்லைன்னா வந்து சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 நடத்தாதீங்க. ஒண்ணு அவங்க 2 பேரும் வெளியே அமுச்சு விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 நடத்தாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது. ஏங்க ஒரு பிக் பாஸ் சீசன் 9ங்கிற ஒரு லைவ் நடந்துட்டு இருக்கு, இங்க தொடுறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் என்னதுங்க இது? இது என்ன 18+ கண்டென்ட், இதெல்லாம் படமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கமுருதீனும் இந்த பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பைத்தியம் இருக்காங்க பார்த்தீங்களா, மென்டல் இது லூசி என்கின்ற அந்த பார்வதியும் காமு என்கின்ற காம கொடூரனாகிய நம்ம கமுருதீனும் என்ன பண்றாங்க, சாண்ட்ராவை வந்து தாக்குறாங்க. இதுக்கு எபிசோட் 89ல நான் சொன்ன மாதிரி ஒரு கேம் நடந்திருக்கும், இந்த ஷீல்டு கேம் ஒன்று நடந்திருக்கும். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா புஷ் பண்ணி அமுத்திருப்பாங்க. பார்வதியை மட்டும் இல்ல, யாரெல்லாம் வந்து கேம்ல விளையாண்டாங்களோ எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பார்வதியை வந்து லாஸ்ட்ல வந்து இப்படிதான் பண்ணாங்க, சாண்ட்ரா வந்து பார்வதியை போட்டு அமுக்கி அந்த கேம்ல வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் காண்டான நம்ம பார்வதி வந்து அப்போ ஒன்றும் சொல்லலை, அந்த பகையை வந்து மைண்ட்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த காரில் சாண்ட்ரா உட்காந்துருக்கும் போது இந்த கமுருதீனும் பார்வதியும் இந்த ரெண்டு லூசுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி இழுக்கிறது, அவங்க குழந்தை இழுக்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவங்கள அளவே வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அடிப்பியா? அவங்களும் பேசுறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க, காருக்கு இப்படியா துப்புங்கிறாங்க, சண்டை புரிய போடுங்கிறாங்க, அடிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சண்டை நடந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்களும் ஒரு கண்ட்ரோல்ல இழந்துட்டு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. யாரு ஒண்ணு நான் லேடிஸ் மேல நான் கை வைக்க மாட்டேன். இவங்கள்ட்ட ஒண்ணு பேச முடியாது, இதுக்கப்புறம் பேசுறதே இவங்களுக்கு வேஸ்ட்ங்கிற மாதிரி போய் என்ன பண்ணிட்டாங்க, ஓரமா அவங்க போட்டு உட்காந்துருந்தாங்க. இடையில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூட கலாய்ச்சாரு. தப்பு பாரு, இது தப்பு பாரு. வேண்டாம், உங்கள டயர்டாயிட்டு அப்பா ஒரு மாதிரி பொம்பளையான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சத்தியமா பொம்பளையாங்கிற மாதிரி தான் நான் கேட்கறேன். நீ மட்டும் வெளியே வா, நீ மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வா, அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் அவனை என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி தான் என் மைண்ட்ல தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணாங்க. காலையில எட்டி உதச்சு சாண்ட்ராவை காரை விட்டு வெளியே தள்ளி சாண்ட்ராக்கு வந்து மண்டையில் அடிபட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி போய் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அப்ப கூட பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அது கேம் விட்டு வெளியே போல, அதான் மெடிக்கல் டீம் இருக்காங்கல்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தமான மனசாட்சிங்கிறது சுத்தமா இல்லாம அந்த காருக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருக்காங்க கடைசி வரைக்கும். கமுருதீனும் சரி பார்வதி சரி கடைசி வரைக்கும் அந்த காருக்குள்ள தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க. கானாவுனர் சரி சபரி சரி எல்லாருமே விக்ரம் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இந்த கமுருதீனும் பார்வதியை மட்டும் அந்த காரை விட்டு போகவே இல்லை. என்ன இப்படி பண்ணல, என்ன எப்படி பண்ண முடியும்? நான் பண்ணது ரைட்டு தான், நான் இப்படிதான் பண்ணுவேன். நீ வெளியே வா, நாங்க எப்படி பண்றோங்கிறத பாரு. நீ வெளியே வா, நாங்க எப்படி பண்றோங்கிறத நீ பாரு. ஒரு பொண்ணுங்க சாண்ட்ரா வந்து கத்துவாங்க, கொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, சந்திரமுகி மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாருமே ட்ரோல் பண்ணுவோம், அப்படி இப்படிதான் இருக்கும் சரிங்களா. பட் வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, நல்ல மனசு கொண்டவங்க தான் சரிங்களா. பார்வதியை கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா ஓகேங்க, சாண்ட்ரா நல்ல பொண்ணு தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பாக்குறாங்க, லைவ் பாக்குறாங்க. அவங்க மனசு எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லாம ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம தூக்கி காலையில எட்டி உதச்சு இந்த மாதிரி நாய் மாதிரி பண்றாங்க.
அறிவில்ல, கேவலமா இல்ல? ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு உங்களால ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.